பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இதனாலின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வாக்கு எபிரேயர்களின் நிருபம் 10வது அதிகாரம் 35வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நானும் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தைரியமாயிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர்கள் தைரியமாய் எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் நம்முடைய சூழ்நிலைகளை தைரியமாய் எதிர்கொள்ளுகிற பொழுதும், நம்முடைய சூழ்நிலைகளை தைரியமாய் பார்க்கிற பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியும். வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இதோ அம்மோன் புத்தருடைய ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவனுக்கு பதிலாய் அவனுடைய குமாரன் ஆனூன் அவனுடைய தகப்பனுடைய இடத்திலே அவன் ராஜாவாய் மாறுகிறான். இப்படி நாகாஸ் ராஜா மரித்தபடியினாலே தாவீது இப்பொழுது ஆறுதல் சொல்லுவதற்காய் அந்த ஆனூனிடத்திலே ஆட்கள் அனுப்புகிறான். ஆனால் அங்கு நடந்தது என்ன? அந்த ஆனூனுடைய பிரபுக்கள் ராஜாவை பார்த்து, இவர்கள் எல்லாரும் ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார்கள் என்று உமக்கு தோன்றுகிறதோ? இவர்கள் தேசத்தை உளவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஆணவனிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த ஆணவன் இங்கிருந்து போன மனுஷர்களை பிடித்து அவருடைய தாடிகளை எல்லாம் சிரைத்து விட்டு, அவருடைய வஸ்திரங்களை அவருடைய இருப்பிடம் மட்டும் வைத்து விட்டு மீதியை கத்தரித்து திரும்ப வெட்கப்படுத்தி அவன் அனுப்புகிறான். இவர்கள் வருகிற செய்தி ராஜாவாகிய தாவீதுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இப்படி தாவீதுக்கு தெரிவிக்கப்பட்டபடினாலே தாவீது ஆள் அனுப்பி, நீங்கள் எரிகோவிலே இருந்து உங்கள் தாடி வளர்ந்த பிற்பாடு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவன் அனுப்புகிறான். இந்த சூழ்நிலையிலே இந்த அம்மோன் புத்திரர் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்ட பொழுது அந்த ஆனூன் ராஜா என்ன செய்கிறான்? அவன் கூலிக்கு ஆட்களை அமர்த்துகிறான். சீரியரை அவன் கூலிக்கு ஆட்கள் அமர்த்தி தாவீதுக்கு எதிராய் கொண்டு வந்து யுத்த வீரர்களை நிறுத்துகிறான். 30,000 ரதங்களை அவன் யுத்த வீரர்களாய் கூலிக்கு அமர்த்தி நிறுத்தின பொழுது இப்பொழுது இந்த 2 புறமும் தாவீது நெருக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, ஒரு புறம் அம்மோன் புத்திரரும் இன்னொரு புறம் சீரியருமாக 2 பேரும் தாவீதினுடைய 2 பகுதிகளிலும் அவர்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தாவீது என்ன செய்கிறான்? தன்னுடைய படைத்தளபதிகளை பார்த்து அவன் இந்த காரியங்களை ஒப்புவிக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இப்பொழுது யோவாப், தாவீதுடைய படைத்தளபதியாக யோவாப் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்துகிறான். மற்ற ஜனத்தை அம்மோன் புத்தருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி அதை அபிசாயிடத்திலே ஒப்புவித்துட்டு இவன் சொல்லுகிறான், யோவாப் சொல்லுகிறான், அவர்கள் மேற்கொண்டால் நீ எனக்கு உதவி செய், இவர்கள் மேற்கொண்டால் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் அவர்கள் போர் தொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இவர்களுக்கு முன்னாய் சீரியர் முறிந்தோடுகிறார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை பார்த்து அம்மோன் புத்திரர் முறிந்தோடுகிறார்கள். இங்கே யோவாப் ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. யோவாப் சொல்லுகிறார், தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லி யோவாப் சொல்லுகிறான். பாருங்கள், 2 புறம் நெருக்கப்பட்ட பொழுதும், சூழ்நிலைகள் எதிராய் நின்ற பொழுதும், சூழ்நிலைகள் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை காட்டின பொழுதும் தைரியமாய் நின்ற யோவாப்பும் அபிசாயும் இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தார்கள். இந்த காலை வேளையிலே சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதை கவனிக்காமல் தைரியமாய் எதிர்கொள்ளப்படுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உதவி செய்வார். எனவே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே,
நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் சோதரம் ஆண்டவரே. அப்பா, மிகுந்த பலனுக்கு எதுவான எங்களுடைய தைரியத்தை மாத்திரம் விட்டு விடாமல் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாய் எதிர்கொள்ளுகிறவர்களாய், எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே நாங்கள் தைரியமாய் முன்னேறி செல்லுகிறவர்களாய் இருக்க என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சத்துரு ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் நெருக்கிற பொழுது ஆண்டவரே, சத்துரு எங்களுக்கு எதிராய் போர் தொடுக்கிற பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா சோதரம் சோர்ந்து போகாதிருக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய். நாங்கள் தைரியம் கொள்ளுகிற பொழுது, நாங்கள் தைரியம் கொண்டு காரியங்களை நடப்பிக்கிற பொழுது எங்களுக்கு ஜெயம் தருகிற தெய்வம் நீர் அல்லவா. அந்த தேவனுடைய கிருபைகளுக்காய் நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே நடைபெறுகிற ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே தேர்தலின் ஓட்டுப்பதிவுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அத்தனை ஜனங்களும் ஆண்டவரே தங்களுக்கான சோதர ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க ஆண்டவரே சோதரம் அப்பா வாக்குப்பதிவு செய்கிற பொழுது தேவ கிருபை அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். தேவாவியானுடைய கிருபை கூட இருக்கட்டும். ஒரு அமைதியான வாக்குப்பதிவு நடக்க என் ஆண்டவர் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.